ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜியோட ஓனர் வந்து மயங்க் சிங். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து 9 and 15 EMA ஸ்ட்ராட்டஜி. இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் இண்டிகேட்டர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கும். அதாவது இண்டிகேட்டரும் ஒரு சிக்னல் கொடுக்கும், அதே இடத்துல நம்மளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனும் சிக்னல் கொடுக்கும். அது நான் என்னென்னு பின்னாடி வரும்போது சொல்கிறேன். நான் ஆப்ஷன் பையிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், பொசிஷனல் ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேம் வந்து 1 minute 5 minutes, அதாவது 1 minute 2 minutes 3 minutes. பொசிஷனல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது 5 minutes 1 hour டைம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது என்ட்ரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 15 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆன பிறகு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இது டைம் வந்துட்டு நீங்கள் 9:30 2:30 நீங்கள் என்ட்ராகணும். 2:30 மேலே வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் 2:30 மேலே எடுக்க வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து 9 EMA அண்ட் இன்னொன்று வந்து 15 EMA. ஸ்டாப் லாஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தம் 3 டார்கெட் வச்சுக்கலாம். நிஃப்டி ஸ்பாட் வச்சு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி ஸ்பாட்டில் 10 பாயிண்ட்டு. அதே மாதிரி ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் ப்ரீமியமு. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்விங் லோ ஹை, இல்லைன்னா நம்ம என்ட்ரி ஆகிற கேண்டிலோட லோ ஹை, இதை வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இப்போ 3 டார்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டோட சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சா சக்ஸஸ் ரேஷியோ 80% மேலே இருக்கும். செகண்ட் டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு 70 வரும். தேர்ட் டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு 65 அது மாதிரி வரும். உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ வேணும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வச்சு எடுங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டே ட்ரை பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் போக போக செகண்டு தேர்டு அது மாதிரி போகலாம். ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னா, முதல்ல இஎம்ஐ விட்டு வெளியில் போகும். இது மாதிரி இஎம்ஐ டச் பண்ணிட்டு வெளியில் போகும். அடுத்து இஎம்ஐயை வந்து தொட்டுட்டு மறுபடியும் வெளியில் போகும். அடுத்து மறுபடியும் இஎம்ஐ வந்து தொடும். இப்படி தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இஎம்ஐயை வந்து தொடும்போது நம்ம என்ட்ரு ஆகணும். இது வந்து அவர் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி. இப்போ இந்த இஎம்ஐயை தொடும்போது ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலாக இருக்கும்போது என்ட்ரு ஆகணும். ஒரு பின்பார் கேண்டில் வந்தால் என்ட்ரு ஆகணும். இன்னும் ஒரு நார்மல் புல்லிஷ் கேண்டில் வந்தால் என்ட்ரு ஆகணும். இதுதான் அவர் சொல்லி கொடுத்துருந்தது. நான் வந்து இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அக்யூரேசி அதிகமானோம் அப்படிங்கிறதுக்காண்டி. சேம் தான், அவர் புல்லிஷ் கேண்டில்னு சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எங்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி. அதே மாதிரி இந்த பின்பார் ஒரு நார்மல் கேண்டில் வரணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பின்பார்னு வச்சுக்கணும், இது நார்மல் கேண்டில்னு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேண்டில் வரணும், அது மாதிரி ஆக்கியிருக்கேன். மார்னிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டார், அது மாதிரி வச்சு என்ட்ரி ஆகணும். கேண்டில் வந்து இஎம்ஐக்கு கொஞ்சம் கீழே வந்து அடுத்து மேலே டச் ஆகும்போது தான் என்ட்ரி ஆகணும். சில சமயம் கேண்டில் வந்து இந்த அதே இடத்துல இப்படியே நின்றுகிட்டே இருக்கும், அந்த இஎம்ஐ தொட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2-3 கேண்டில்னாச்சும் இஎம்ஐ கீழே க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் போய் டச் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இது மாதிரி தான். இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஒரு 2 கேண்டில் கீழே வந்திருக்கு. ஒரு 2-3 கேண்டில்னாச்சும் இங்கே அப்படி கீழே வந்துட்டு அடுத்து இந்த கேண்டில் போய் டச் ஆகிருக்கு. இந்த க்ரீன் கேண்டில் டச் ஆகிட்டு இது ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அக்யூரேசியாலாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இந்த இஎம்ஐ வந்து நமக்கு அக்யூரேசி அதிகம்தான். ட்ரெண்டு படி நம்ம போகிறோம். இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இருந்தால் கூட போதும். ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே இந்த இடத்துல என்ட்ரு ஆகணும். மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிடுவோம். 30 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். மினிமம் 10 பாயிண்ட்டு. இந்த கேண்டில் பாருங்கள், இது ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி இருக்கா. இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே இதில் என்ட்ரு ஆகணும். சில பேருக்கு கேண்டில் ரொம்ப வாலட்டிலிட்டியாக தெரியுது அப்படின்னு சொன்னால் ஹிக்கினாசி கேண்டிலும் யூஸ் பண்ணலாம். ஹிக்கினாசி கேண்டிலில் கண்டினியூஸாக ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா என்ட்ரு ஆகணும். கண்டினியூஸாக ரெட் கேண்டில் வந்தோன்னா ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வந்தோன்னா என்ட்ரு ஆகணும். இதில் இப்போ 9 EMA 15 EMA யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் லைன் நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு டச் இருக்கும், அடுத்து ஒரு செகண்ட் டச் வந்த உடனே, ஒரு செகண்ட் ஸ்விங் வந்த உடனே நம்ம ட்ரெண்ட் லைன் வரைவோம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி லைன் நேராக விட்டுருவோம். ஓகேங்களா. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்போம். அதுக்கடுத்து ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரெண்ட் லைனை வந்து தொடும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகும். ஓகேங்களா. இது நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காண்டி நம்ம இந்த 2 EMA வச்சுக்கிறோம். ஓகேங்களா. இந்த EMA வந்தோடனே எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா,
ப்ரைஸ் இப்படி நல்ல மேலே போயிட்டு மறுபடியும் இந்த இஎம்ஐ வந்து தொடும்போது என்ட்ராகும். ப்ரைஸ் நல்லா கொஞ்சம் மேலே போகுது, அடுத்து நம்ம இஎம்ஐ வந்த உடனே என்ட்ராகணும். அடுத்து ப்ரைஸ் நல்ல மேலே போகுது, ப்ரைஸ் நல்ல மேலே போயிருக்கு, அடுத்து இஎம்ஐக்குள்ளே வந்த உடனே நம்ம என்ட்ரு ஆகணும். இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மாதிரி. இல்லை இஎம்ஐ இங்கே வந்த உடனே ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது பார்த்தீங்களா. இதான் நான் சொன்னேன், ப்ரைஸ் ஆக்ஷனும் இண்டிகேட்டரும் ரெண்டும் கம்பைன் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இஎம்ஐ வந்து இஎம்ஐ அந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்மளுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கும். இன்றைக்கி எடுத்துக்கலாம். இது வந்து 9:30 கேண்டில். நம்ம என்ட்ரி ஆகிற வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ரி ஆகணும். இது மேலே பிரேக் ஆகிருக்கு, மேலே பிரேக் ஆகி மேலே போகலை ப்ரைஸு. எக்ஸாம்பிள் இப்போ அந்த இஎம்ஐ இங்கே இருக்குது, இஎம்ஐ அப்படியே இங்கே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் இங்கே இருக்குது, இங்கே போயிட்டு அப்படி இங்கே வரும்போது இஎம்ஐ வந்து இங்கே வந்து தொட்டிருந்துன்னா இங்கே என்ட்ரி ஆகிருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் அங்கே போகல. அதுக்கடுத்து 10:37 கீழே பிரேக் ஆகிருக்கு, அப்படியே கீழே பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே வந்து இஎம்ஐ போய் டச் ஆகிருக்கு. ஓகேங்களா, டச் ஆகிட்டு ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஓகேங்களா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. இதுதான் ஸ்விங் ஹை. கேண்டிலோட ஹையும் அதே தான், மேக்ஸிமம் இப்படி தான் வரும். ஸ்விங் ஹையும் ஹேண்டிலோட ஹையும் ஒன்றா தான் இருக்கும். நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டு 10 பாயிண்ட்டு ஆயிடுச்சு. இந்த ஒரு கேண்டிலே 10 பாயிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட் 20 அச்சீவ் ஆயிடுச்சு. தேர்டு டார்கெட் 30 பாயிண்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து ப்ரைஸு நல்லா இங்கே இஎம்ஐ தொட்டுட்டு வந்து மறுபடியும் இஎம்ஐ மறுபடியும் தொட்டுட்டு மறுபடியும் புல் பேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்விங் ஹை அல்லது இந்த கேண்டிலோட ஹை. நம்மளோட டார்கெட் 30 பாயிண்ட்டு, டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் எந்த கேண்டிலுமே வெளியில் போகவே இல்லை. நம்ம 2:30 ஆயிடுச்சு. 2:30க்கு மேலே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இதான் 2:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது இப்படி தான் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம 3 கேண்டில் சொன்னோம்ல, அது இதோட ஹை அக்யூரஸியாக இருக்கும். 3 கேண்டில் காட்டுறேன். இல்லை இப்படி இருக்கணும். இப்படி ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே 3 கேண்டில் இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா என்ட்ரி ஆகலைங்க. அதுக்கடுத்து ஹிக்கினாசி கேண்டில் வச்சு பார்ப்போம்.
நல்லா ரெட் வந்திருக்கு. ரெட் வந்த அப்புறம் கண்டினியூஸ் ரெட்டுக்கு அடுத்து ஒரு க்ரீன் வந்திருக்கு. கண்டினியூஸ் ரெட்டுக்கு அடுத்து ஒரு க்ரீன் வந்திருக்கு. இது மாதிரி என்ட்ரு ஆகணும். இது மாதிரி இந்த ஒரு ஸ்விங்கில் ஒரு 2 இது எடுக்கலாம். அதுக்கடுத்து 3வது இங்கே வந்திருக்கு. இதெல்லாம் எடுக்கக்கூடாது. எடுக்கலாம், ஆனால் சின்ன ப்ராஃபிட் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க. 5 மினிட்ஸில் இங்கே ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் வந்துருக்கு பாருங்கள். ப்ரைஸ் நல்லா கீழே வந்து மேலே போய் இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங் ஹை அல்லது கேண்டிலோட ஹை. டார்கெட் நம்ம இது ஒரு 30 பாயிண்ட்டு குறைஞ்சது வைக்கலாம். இது 50 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் மேலே போய் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி இருக்குது. 35 பாயிண்ட் நமக்கு டார்கெட் கிடச்சிருக்கு. எங்கல்ஃபிங் இல்லை, இந்த இடத்துல எங்கல்ஃபிங் இருக்கு பாருங்க. $60 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு நமக்கு. இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு சொல்கிறேன். இது வந்து சைடு வேஸ் டேஸு. சைடு வேஸ் டேஸில் அவ்வளோ நமக்கு சிக்னலே கிடைக்காது. நான் அது 1 மினிட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சைடு வேஸில் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அது சிக்னல் நம்மளுக்கு கிடைக்காது. சைடு வேஸ் மார்க்கெட்டில் சிக்னல் அவ்வளோ நமக்கு கிடைக்காது. இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இங்கே ஒரு எங்கல்ஃபிங் வந்திருக்கு. சின்ன ப்ராஃபிட்டு. அது பாருங்கள், இங்கே எங்கல்ஃபிங் வரலை. இங்கே கேண்டிலுக்கு இஎம்ஐ தாண்டியே போகலை. இங்கே எங்கல்ஃபிங் வரலை. இங்கே இஎம்ஐ தாண்டி போகலை. இங்கே எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகலை. இங்கே எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகலை. அடுத்து இங்கே ஒரு எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. சின்ன ஒரு ப்ராஃபிட் எடுத்து அடுத்து லாஸ் தான் போட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இங்கே எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகலை. எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகலை. இது மாதிரி நமக்கு சிக்னலே கிடைக்காது. நமக்கு கிடைச்சது வந்து 2 சிக்னல் தான். இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு டைம் பாருங்கள், ஒரு 10:10 இருந்துட்டு ஒரு 1 மணி வரைக்கும் நமக்கு ட்ரேடே கிடைக்கல. சைட்வேஸாக இருந்தால் நமக்கு சிக்னலே கிடைக்காது. நமக்கு கிடச்சிக்குது 2 சிக்னல் மட்டும்தான். சைட்வேஸில் நமக்கு சிக்னலே அவ்வளோ கிடைக்காது. நம்ம 5 மினிட்ஸில் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் தான் சைட்வேஸ் டேஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அதே நாள் தான் 5 மினிட்ஸில் பார்க்கலாம். எங்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகவே இல்லை. ப்ரைஸ் கீழே வந்து நமக்கு எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா. ஏன்னா ப்ரைஸ் விட்டு வெளியில் வரல. இங்கே ப்ரைஸ் வெளியில் வந்திருக்கு. அங்கே இஎம்ஐலேருந்து வெளியில் வந்திருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள், ப்ரைஸ் வெளியிலேயே போகலை. இந்த இடத்துல போயிருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் வெளில போயிருக்கு. ஆனால் இங்கே எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகலை. இந்த இடத்துல கொஞ்சம் வெளில வந்திருக்கு, இங்கே எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகலை. அன்றைக்கி சிக்னலே கிடைக்கல, அன்றைக்கி என்ட்ரியே இல்லை. அதுக்கு முந்தின நாள் போகலாம். 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு.
பொசிஷனல் ட்ரேட் பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் போடுறேன். பொசிஷனல் ட்ரேடு வந்து நம்ம 1 hour சார்ட் வச்சுக்கணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு எதுவுமே இல்லை, எங்கல்ஃபிங் கேண்டில் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் வந்துருக்குங்க. இந்த கேண்டில் வச்சுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இது ஸ்டாப் லாஸ். இந்த இடம் கூட கொஞ்சம் நமக்கு ஒரு 3 கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. இங்கே ப்ரைஸ் நல்லா போயிட்டு இங்கே இடத்துல என்ட்ரு ஆகிருக்கலாம். ஒரு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ ஹினாசி கேண்டில் வச்சுருக்கேன். ப்ரைஸ் நல்லா மேலே போயிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகி சின்ன க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனு இது மாதிரி இடத்துல என்ட்ரு ஆகணும். இங்கே 40 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பிரேக் ஆகி மேலே போய் இங்கே சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரு ஆகலாம். 80 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.